கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷி ஐயா அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது சிந்தனை விருந்து. சிந்தனை தருவதற்காக அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுப்புலட்சுமி லக்ஷ்மணன் அம்மா அவர்கள் இணையத்திலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை நாம் அன்புடன் அழைப்போம். சிந்தனையின் தலைப்பு பொறுமையே பெருமை என்ற தலைப்பினை சிந்தனை தர உள்ளார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு மிக அருமையான சாந்தி தவத்தை ஆழமாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வெளியில் இணைந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பு பொறுமையே பெருமை. இந்த சிந்தனையையும் இந்த நிகழ்வையும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் சுகுமமாக நிறைந்து நின்று சிறப்பாக நடத்தி தருவார்களாக. வாழ்க வளமுடன். பொறுமையே பெருமை. பொதுவாக அறியாமை காரணமாக பிறர் சொல்லாலும் செயலாலும் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதலும், திருப்பி அவருக்கு தீமை செய்யாமல் இருப்பதும் பொறுமை என்று சுவாமிஜி கூறுகின்றார்கள். பொறுமையால் நமது மனம் உறுதியடைகிறது, செயல் திறமை அதிகரிக்கிறது, வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றி கிட்டுகிறது. பிறர் தரும் துன்பத்தினால் மனம் கலங்குகிறோம். அவர்கள் செய்த தீமை எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டேன் என்று கூறுவதுதான் பொறுமை என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் சுவாமிஜி பொறுமைக்கு எல்லை கட்டக்கூடாது. பொறுமை என்பது நமக்கு இறைநிலைக்கு ஒப்பாகும் என்கிறார். இந்த பொறுமை எப்போதெல்லாம் நமக்கு வருகிறது? இடம், காலம், பொருள், தன்மை, தரம் இவற்றை கொண்டு நாம் ஒரு பொருளையோ செயலையோ இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று மனதளவில் எல்லை கட்டி கொள்கிறோம். அந்த எல்லையின்படி அந்த பொருள் தக்க இடத்தில், குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட தன்மையுடனும் தரத்துடனும் கிடைக்காத போது மனம் வேகம் கொள்கிறது. அத்தகைய வேக நிலையில்
சிந்தனையின்றி நமது உடலும் உள்ளமும் செயல்படுகின்றன. அப்போது நாம் ஆராய்ச்சியோடு அந்த வேக நிலையை மாற்றி அமைதி நிலைக்கு கொண்டு வருவதையே பொறுமை என வேதாத்திரியம் வகுத்துள்ளது. பொறுமையே பெருமை என்பது துன்பங்கள், இகழ்ச்சிகள் அல்லது சவால்கள் வரும்போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படும் குணமே ஒருவருக்கு உண்மையான கௌரவத்தையும் மதிப்பையும் தரும் என்பதாகும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப பொறுமையை கடைபிடிப்பவர்களே இறுதியில் வெற்றியை பெறுகிறார்கள். பொறுமை என்பது சும்மா இருப்பதை மட்டும் குறிக்காது, அது மன உறுதியுடன் கூடிய ஒரு பயிற்சி. சிக்கலான உணர்ச்சிகளில் வீழ்ந்து விடாமல் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு செயலாற்றும் சக்தியே பொறுமை என்பதாகும். தன்னையும் பிறரையும் காக்கும். அதாவது மற்ற தானங்களை விட நிதானம், அதாவது பொறுமை உயர்ந்தது என்று சுவாமிஜி சொல்றாங்க. இப்ப எத்தனையோ தானங்கள் இருக்குது. அன்னதானம், இரத்த தானம், உடல் தானம், உறுப்பு தானம், ஞான தானம் போன்ற எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். இது குரு பண்பாகும். இது மன அழுத்தத்தை குறைத்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் காட்டிய பொறுமையே அவர்களுக்கு மீண்டும் நாட்டை பெற்றுத்தந்தது. மாறாக கௌரவர்கள் பொறுமையின்றி செயல்பட்டதால் அழிவை சந்தித்தனர். ஒரு செயலை துணிந்து செய்வதற்கும் அந்த செயல் முடியும் வரை காத்திருப்பதற்கும் பொறுமை அவசியம். தகுந்த காலம் வரும் வரை காத்திருக்கும் பண்பு வெற்றியை எளிதாக்குகிறது. சுவாமிஜி நமக்கு அளித்துள்ள அருகுண சீரமைப்பு வகையில் சினம் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. ஆசையை சீரமைத்து நிறைமனமாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் சினத்தையோ ஒழிக்க வேண்டும். சினம் ஒழிய அடையும் நிலைதான் பொறுமை. இதனை பொறையுடைமை என்று வள்ளுவர் கூறுவார். தற்சோதனையில் மேலும் உயர்வடைந்து குணநல பேற்றை நோக்கி வெற்றி நடை போடும் நமக்கு இந்த பொறையுடைமை மிகவும் அவசியமாகும். பொறையுடைமை இன்றி குணநல பேற்றில் உயர்வடைய முடியாது. நெறியுடை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்கிறார் திருவள்ளுவர். பொறையுடைமை தரும் நிறையுடைமை இல்லாத ஆன்மீகம் ஆன்மீகமே அன்று. ஒருவன் ஞானம் பெற்றுவிட்டானா, அவன் ஞானிதானா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? எந்த சூழ்நிலையிலும் ஒருவனை சினம் அணுகவில்லையானால் அவன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளுங்கள். அவனே ஞானி என்கிறார்கள் அருட்தந்தை அவங்க. சினம் அரும் இடத்தில்தான் அருள் தோன்றும். அருள்துறைக்கு, அதாவது ஆன்மீகத்திற்கு சினமானது நேர் எதிர்நிலை. அதனால்தான் சினம் மாண்டு போக அருள் சேர்ந்திருப்பது எக்காலம் என்று பத்ரகிரியார் ஏங்கினார். அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணு துணையும் சினம் காமம் அணுகாமை வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் வள்ளலார். நம்மை பொறுத்த மட்டிலே நாம் 3 குணங்களை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். இந்த 3ஐ வைத்து கொண்டுதான் சமுதாயத்திலே உள்ள பல குழப்பங்களை சமாளிக்க வேண்டும்.
சுருக்கமாக சொன்னால் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது கோபத்தையும் அவசரத்தையும் வெல்லும் ஒரு மாபெரும் வலிமை. திருவள்ளுவர் 151வது குறள்ல பூமியை போன்ற சகிப்புத்தன்மை வேண்டும் அப்படிங்கிற தலைப்புக்காக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்கிறார் திருவள்ளுவர். தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் பூமியை போல நம்மை இகழ்ந்து பேசுபவர்களையும் நாம் பொறுத்து கொள்வதுதான் சிறந்த பண்பாடாகும். மறதி ஒரு வரம். தவறு செய்தவரை பொறுத்து கொள்வது நல்லது, ஆனால் அந்த தவறை அறவே மறந்து விடுவது அதைவிட மேலானது. சுவாமிஜி சொல்வாங்க, பிறர் ஏதாவது தவறோ அல்லது நமக்கு ஏதாவது துன்பம் அளித்தாலும் கூட அவரை வாழ்த்த வேண்டும் என்று. மேலும் அந்த நிகழ்வு நடக்காதது போல் பாவித்து கொள்ள வேண்டும் என்பார்கள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இது திருக்குறள். தமக்கு தீமை செய்தவரை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவருக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பம். ஆனால் அந்த தீமையை பொறுத்து கொள்பவருக்கு இந்த உலகம் உள்ள வரையிலும் புகழ் நிலைத்திருக்கும். தனது தகுதியால் வெல்லுதல். செருக்கினால் தீமை செய்பவர்களை நம்முடைய பொறுமை என்ற தகுதியினால் வெல்ல வேண்டும். அன்னை தெரசா ஒரு செல்வந்தரிடம் சென்று தனது குழந்தைகளுக்காக ஏதாவது பொருளுதவி செய்யுங்கள் என்று கேட்டார். ஆனால் அந்த செல்வந்தர் பண செருக்கினால் அன்னை தெரசாவின் கைகளில் காரி உமிழ்ந்தார். அப்போது அன்னை தனது பொறுமையினால், இது எனக்கு, எனது குழந்தைகளுக்கு ஏதாவது உதவுங்கள் என்றாராம். இது அவரது பொறுமைக்கு பெருமை சேர்த்தது. ஒரு சிறிய விதை மண்ணில் விழுந்த உடனே மரமாகி விடுவதில்லை. அது மழை, காற்று, வெப்பம் என பல இயற்கை சவால்களை சந்தித்து பல நாட்கள் மண்ணுக்குள் பொறுமையாக காத்திருக்கிறது. தகுந்த காலம் வரும்போதுதான் அது வெடித்து வெளியே வந்து மாபெரும் விருட்சமாக மாறுகிறது. மனித வாழ்க்கையிலும் பெரிய வெற்றிகளை அடைய இத்தகைய காத்திருக்கும் பொறுமை மிக அவசியம். பணம், பதவி, படிப்பு என எல்லாம் இருந்தாலும் பொறுமை இல்லை என்றால் நிம்மதி இருக்காது. கோபம் அறிவையும் நற்பண்புகளையும் அழித்துவிடும். உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி சிக்கலான சூழல்களை நிதானமாக கையாளுபவர்களே சிறந்த தலைவர்களாக உருவெடுக்கிறார்கள். மற்றவர்கள் தவறாக பேசும்போது எதிர்வினை ஆற்றாமல் அமைதி காப்பது தேவையற்ற சண்டைகளை தவிர்த்து உறவுகளை பலப்படுத்தும். சுருக்கமாக, பொறுமை வெறும் காத்திருப்பு மட்டுமல்ல, காத்திருக்கும் போது நாம் காட்டும் நேர்மறையான மனப்பான்மையே உண்மையான பெருமை. பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது ஒரு வாழ்க்கை ரகசியம். அன்றாடம் நாம ரேஷன் கடைக்கு போறோம், வெளியூருக்கு போறதுக்காக ட்ரெயினுக்கு போறோம், பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். நம்ம போன உடனேயே, ரேஷன் கடைக்கு போன உடனே நமக்கு உடனே போட்டுருவாரா? கிடையாது. அதே போல ட்ரெயினுக்கு போறோம், கரெக்டா அந்த டயத்துக்கு தான் ட்ரெயின் வரும். கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் நம்மால அதை பொறுத்து கொள்ள முடியல. பஸ்ஸுக்காக காத்திருப்பதும் அப்படித்தான். பஸ்ஸுக்கு போறோம், நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்ன உடனே நாம எந்த பஸ்ல போடுமோ அந்த பஸ் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வரலன்னா அங்க கொஞ்சம் நமக்கு கடுப்பாய் போகுது, பொறுமையை இழக்கிறோம். இப்போ இந்த வகையில பல செயல்கள்ல பல நேரங்கள்ல நாம அந்த பொறுமைய அந்த அந்த இடத்துல நம்ம பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்போ அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள்
தனது தத்துவங்களில் மிக ஆழமாக பொறுமையை பற்றி விளக்கியுள்ளார்கள். பொறுமையை வெறும் சகிப்புத்தன்மையாக பார்க்காமல் அது ஒரு ஆன்மீக ஆற்றல், ஸ்பிரிச்சுவல் பவர் என்று கூறுகிறார்கள். சுவாமிஜி தன் நிலை மாறாத பொறுமையை வலியுறுத்துகிறார்கள். பிறருடைய குறைகளையோ அல்லது நமக்கு ஏற்படும் துன்பங்களையோ சகித்துக் கொள்வது மட்டும் பொறுமை அல்ல, அந்த சூழலுக்கு ஏற்ப நம்மை சரிக்கட்டி கொண்டு, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு மன அமைதியை காப்பதே உண்மையான பெருமை என்கிறார்கள். ஒருவன் நமக்கு ஒரு துன்பம் கொடுக்கும் போது பதிலுக்கு துன்பம் தராமல் இருப்பதுதான் வீரம். துன்புறுத்துவோர் நன்மையே செய்யும் மனப்பக்குவம் பொறுமையால் மட்டுமே சாத்தியம். இதுவே ஒரு மனிதனுக்கு புகழை தேடித் தருகிறது. காலத்தின் மதிப்பு, த பவர் ஆஃப் டைமிங். உலகில் உள்ள மிகச்சிறந்த விஷயங்கள் அனைத்தும் உருவாக நேரம் எடுக்கும். ஒரு சிற்பம் உருவாக வேண்டுமானால் அந்த சிற்பம் அதனை செதுக்கக்கூடிய உளியின் அடியை பொறுக்க வேண்டும். ஒரு முத்து உருவாக சிப்பிக்குள் குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டும். சுவாமிஜி அவங்க கவலை ஒழித்தல் பகுதியில, சிந்தனை பயிற்சியில தள்ளி போட வேண்டிய கவலை அதுல சொல்லுவாங்க. பெண்ணுக்கு பருவ வயது கடந்து போயிட்டு இருக்குது, திருமணம் நடக்கணும். அப்போ அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டும். படித்து வேலை கிடைக்கவில்லை பையனுக்கு, 2 பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பெண்ணுக்கு திருமணமும் நடக்கணும், படித்த மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய கவலை. அப்போ அவங்க கவலைப்படுறாங்க. அதுக்கு நம்ம சாதாரணமா குடும்பத்துல உறவினர்கள் பெரியவங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பெண்ணுக்கு அந்த தள்ளி போகுது கல்யாணம். அப்படி தள்ளி போகும்போது அவங்க ஒரு சமாதானம், ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க. அவளுக்கு உரிய கணவன் இனிமேலா பிறக்க போறான், எங்கேயோ பிறந்திருக்கிறான், ஆனா எங்க இருக்காங்கிறது தான் தெரியல. அந்த நேரம் வந்தால் தானாகவே திருமணம் நடக்கும் என்று சமாதானம் சொல்லுவாங்க. அதே போலதான் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் மகனுடைய வேலை ரெண்டையுமே சமுதாயமும் அரசாங்கமும் தான் தீர்வு காண வேண்டும். இப்ப திருமணத்திற்கு அது வரைக்கும் அந்த பெண்ணுக்கு தேவையான பொருட்கள், நகை, பணம் இவை எல்லாவற்றையும் தயாராக வைத்துக்கொண்டு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதற்குரிய நேரமும் காலமும் கைகூடும் போது திருமணமும் நடக்கும், மகனுக்கு வேலையும் கிடைக்கும். அதுவரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு செய்யப்படும் எந்த காரியமும் முழுமை பெறாது. பதறிய காரியம் சிதறி போகும் என்பார்கள். பொறுமையின்றி பேசும்போது அந்த சொல்லின் அர்த்தத்தை இழக்கிறோம். பதட்டமான நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள். ஆனால் பொறுமையாக இருப்பவர் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அமைதியாக தீர்வு காண்பார். நம்ம அன்றாட வாழ்க்கையிலையுமே நம்ம பொறுமைய ஒவ்வொரு சமயங்கள்லையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்படிங்கிற முறையில மற்றவர்கள் நம்மை கடிந்து கொள்ளும் போதோ இகழும் போதோ பொறுமை காக்க வேண்டும். வேலைகள்ல செய்கிற வேலையில தாமதம் ஏற்படும் போது கோபப்படாமல் இருப்பது, பிறருடைய கருத்துக்களை செவி சாய்ப்பது, இது போன்ற செயல்களில் நாம பொறுமை காக்க வேண்டும். தர்ம வழியில் நடப்பவனும் பிறருக்கு தீங்கு நினைக்காதவனும் பொறுமை காப்பவனும் இறைவனின் அருளை பெறுவார் என்று சொல்றாங்க. அருட்தந்தை அவங்க தனது, ரொம்ப முக்கியம், 45வது வயதில் ஒரு பெரிய மாற்றம் வியாபாரத்தில் உருவாயிற்று. சரியாக துணிகள் விற்பனையாகாமல் முடங்கிவிட்டன. 1000 தறிகள் நெய்து வந்தன. 2000 குடும்பங்கள் அருட்தந்தையின் வாணிபத்தில் 2000 குடும்பங்கள் அருட்தந்தையின் வாணிபத்தில் தொடர்பு கொண்டு வாழ்ந்து வந்தனர். மற்ற வியாபாரிகள் உற்பத்தியை நிறுத்திட்டாங்க.
நெசவாளர்கள் வேலையின்றி தத்தளித்தனர். ஆனால் சுவாமிஜி அவ்விதம் துணி உற்பத்தியை நிறுத்தவில்லை. தொடர்ந்து வியாபாரத்தை நடத்தி வந்தார்கள். அப்போது சிறுக சிறுக இருப்பு தொகை எல்லாம் கரைஞ்சுக்கிட்டே போகுது. வெளியில் கடன், அதுவும் போதாமல் மூல்தானியிடம் உண்டியல் கடன் வாங்கும் நிலைமை. இந்த நிலைமை தொடர்ந்து 5 வருடங்கள் நீடித்து 1959ஆம் ஆண்டு முடிய கணக்கு பார்த்தபோது கைப்பணம் அனைத்தும் போய்விட்டது. கடனும் இருப்பும் அளவுக்கு அந்த 2 சரிக்கு சமமாக போய்போச்சு. அப்போ அங்கதான் ஞான களஞ்சியம் பாடல் சுவாமிஜி வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர கெடும் என்ற பாடல். இங்கே சுவாமிஜிக்கு கடன் சுமை, வட்டி சுமைகளை சுவாமியால் தாங்க முடியவில்லை. அப்போதுதான் தனது எண்ணத்தின் சக்தியை இங்கு பயன்படுத்தி பார்க்கலாம் என்று எண்ணி, இன்னும் ஓராண்டுக்குள் எனது கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் என்ற சங்கல்பத்தை நாள்தோறும் காலை மாலையில் சங்கல்பமாக சொல்லி வந்தாங்க. 1960ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியோடு கடன்கள் அனைத்தும் பைசலாகிவிட்டன. ஆனால் சொத்துக்கள் அனைத்தும் கூடவே போய்விட்டன. கடன்கள் முழுவதும் தீர வேண்டும் என்ற சங்கல்பம் கடன் தீர்ந்தது. அதன் தொடர் விளைவாக சொத்துக்களை வித்துதான் அந்த கடன் தீர்க்க வேண்டிய ஒரு நிலைமை. அங்கேயும் நட்டம் என்பது எது அப்படிங்கிற ஒரு ஞான களஞ்சியம் பாடல். வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ, இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நஷ்டம் ஏது என்ற பாடலை பாடுகிறாங்க. அதன் பிறகு கூடுவாஞ்சேரியில் சுவாமிஜி 2 அன்னையர்களும் ஒரு குடிசை வீட்டுல வாழ்கிறாங்க. புட்டு வியாபாரம் செய்து வந்தார்கள். ஒரு நாள் இரவு பலத்த காற்றும் மழையும் அடித்து வீட்டில் உள்ள ஓலைகள் எல்லாம் காற்றுல அடிச்சு போயிட்டு இருக்கு. அன்னையர்கள் இருவரும் கண்ணீர் ததும்ப நிற்கிறார்கள். அப்போதும் சுவாமிஜி பொறுமையோடு சொல்றாங்க, நமக்கு இதைவிட மேலான ஒரு இடத்தை இறைநிலை கொடுக்க போகிறது என்றார்களாம். அப்போது அவர்கள் பாடிய பாடல் 1060வது ஞானக்களஞ்சியம் பாடல். இயற்கையின் பேராற்றல். இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பெய்தெறிவான், அருள்வான். பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில் என்கிறார். அந்த அளவுக்கு சுவாமிஜி அந்த அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த சமயத்திலையும் கூட சுவாமிஜி பொறுமையோடு இருந்து நமக்கு இறைநிலை வேறொரு இடத்தை தயாரா வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி 2 அன்னையர்களையும் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்தபடியாக இயேசு பிரான் தன்னை சிலுவையில் அறைந்த போது துன்பம் தாங்காமல், பிதாவே, இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றாராம். இன்னும் ஒரு சமயத்தில் துன்பம் தாங்காமல், பிதாவே, நான் என்ன பாவம் செய்தேன் என்றாராம். அவரால் தாங்க முடியல அந்த துன்பத்தை. பொறுமையின் உச்சகட்டம் மன்னித்தல். தமக்கு தீங்கு செய்தவரை மன்னிப்பதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆகச் சிறந்த பெருமையாகும். அந்த அளவிலும் அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் விடாமுயற்சியும் பொறுமையும் கூடிய மின் விளக்கை கண்டுபிடிக்கும் முயற்சியில் எடிசன் 1000 முறை அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அவர் அதை தோல்வியாக கருதவில்லை. மின்விளக்கு எரியாமல் இருக்க 1000 வழிகளை கண்டறிந்தேன் என்று பொறுமையுடன் பதிலளித்தார். அவரது பொறுமைதான் இன்று உலகம் முழுவதும் வெளிச்சம் பரவ காரணமாக அமைந்தது. அடுத்தது பைபிள்ல ஒரு சில வாசகங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பைபிள்
பொறுமையின் மேன்மை மற்றும் முக்கியத்துவம் குறித்து பல வசனங்கள் கூறுகின்றன. பொறுமை என்பது ஆவியின் கனிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ரோமர் 12வது அதிகாரத்தில் 12வது வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 21வது அதிகாரத்தில் 19வது வசனம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பொறுமை ஒருபொழுதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபொழுதும் ஜெயிப்பதில்லை. கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்று கோபம் பெரிது என்று அர்த்தமில்லை, அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒவ்வொரு செயல்களிலும் நாமும் பொறுமையாக இருந்து நமது வாழ்க்கையில் இன்று நம்ம நாட்டுல எத்தனையோ மகான்கள் தோன்றியுள்ளார்கள். இவ்வாறு நமது நாட்டில் தோன்றிய மகான்கள் புத்தர், இயேசுபிரான், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க, மகாத்மா காந்திஜி, இது போன்ற மாணிக்க வாசகர், பட்டினத்தார், இது போன்ற ஞானிகள் எல்லாமே அவங்க பொறுமையை கடைபிடித்து பெருமை அடைந்தார்கள். நாமும் பொறுமை, தியாகம், அன்பு, இரக்கம், ஈகை, தொண்டு போன்ற ஒழுக்க வழி மேம்பாட்டையும் பின்பற்றி இறை உணர்வையும் பெற்று, இறை உணர்வு பெறுவதற்கு அகத்தவம் என்னும் அகநோக்கு பயிற்சியையும், வினைப்பதிவுகளை கழிப்பதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும் செய்து அருகுண சீரமைப்பு பெற்று குணநலப் பேரும் முழுமை பேரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனை விருந்து அளிப்பதற்கு வாய்ப்பளித்த அனைத்து மெய்யன்பர்களுக்கும், சுவாமிஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக சிறப்பா இருந்ததுங்கம்மா.